Hello everyone. இப்போ நம்ம third chapter exercise 3.3 ல second sum பார்க்கலாமா? Second sumல என்ன சொல்லிருக்காங்க? Find the LCM of each pair of the following polynomials னு சொல்லிருக்காங்க. அதாவது LCM கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் LCM னா என்ன? எல்லா வேல்யூவே எழுதணும். காமனா இருக்கிற வேல்யூல மட்டும் எது பவர் ஹையஸ்டோ அதை எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம f of x னு எடுத்துக்கலாமா? f of x is equal to a squared plus 4a minus 12. இந்த செகண்ட் டேர்ம் வந்து நம்ம g of x னு எடுத்துக்கலாமா? g of x is equal to a squared minus 5a plus 6. இப்போ இந்த ஃபார்ம் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? minus 12 ல ஃபேக்டரைஸ் பண்ணோம்டா நமக்கு வந்து இந்த டேர்ம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு -12 வரணும். நமக்கு மல்டிப்ளை பண்ணா -12 வரணும். அதே சமயம் நமக்கு ஆட் பண்ணா +4 னு வரணும். 4 3s are 12 அப்படினு சொல்லி சொன்னோம்னா 4 3 இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணாலோ இங்க மைனஸ் வந்திருக்கு அப்படினா ரெண்டுல ஏதோ ஒரு வேல்யூக்கு நமக்கு வந்து மைனஸ் வரப்போகுது. ஒரு வேல்யூ மைனஸ் ஆவும் ஒரு வேல்யூ பிளஸ் ஆவும் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து 4 3s are 12. அது வந்து நமக்கு என்ன வரும் 4 3 4 ல 3 மைனஸ் ஆச்சுனா நமக்கு பேலன்ஸ் 1 தான் வரும். சோ நமக்கு அது ஆன்சர் கிடையாது. அப்பனா 6 2s are 12 எழுதலாமா? 6 2s are 12. 6 ல 2 மைனஸ் ஆச்சுனா +4. 6 2 மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 6 2s are 12. ஓகேவா? இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? a + 6 a - 2 எழுதலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6க்கு 6 எப்படி எழுதணும்? நமக்கு மைனஸ் இருக்கு. அப்பனா சாரி பிளஸ் இருக்கு. 6ல நமக்கு பிளஸ் இருக்கு. அதே இது -5 னு இருக்கு. ஆட் பண்ணா நமக்கு -5 னு வரணும். இப்போ வந்து நம்ம 3 2s are இப்போ நமக்கு பிளஸ் இருக்கு அப்படினா நம்ம வந்து ரெண்டு வேல்யூவும் நமக்கு மைனஸா இருக்க போகுதுன்னு அர்த்தம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் நமக்கு ஏன்னா இந்த வேல்யூ வந்து மைனஸா இருக்கு. அதே நம்ம 3 2s are 6 3 2s are 6 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். மைனஸ் மைனஸ் ரெண்டையுமே ஆட் பண்ணனும். -3யும் +2யும் ஆட் பண்ணா -5. இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்? a - 3 a - 2 இப்படி எழுதலாமா? இப்போ நம்ம எப்பயுமே நார்மலா நமக்கு எப்படி LCM கண்டுபிடிப்போம்? எல்லா வேல்யூவே எழுதிடுவோம். அதுல வந்து நமக்கு வந்து காமனா இருக்க வேல்யூக்கு மட்டும் எது ஹையஸ்ட் பவரோ அதை எழுதுவோம். ஓகேவா? ஆனா இப்போ வந்து நம்ம அப்படி பண்ண போறது இல்ல. நம்ம ஆல்ரெடி ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சோம்ல f of x into g of x is equal to LCM into GCD அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டேர்ம் சொன்னோம்ல ஈக்குவலா இருக்கும் ரெண்டு டேர்மும் அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா நமக்கு GCD வேல்யூ கொடுத்திருக்காங்க. அந்த வேல்யூ வச்சு நம்ம LCM எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? LCM தான் கண்டுபிடிக்கணும். GCD இருக்கு. GCD மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. நமக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது நமக்கு வந்து டிவிஷன்ல மாறிடும். ஓகேவா? ஸோ LCM is equal to f of x into g of x divided by GCD. ஸோ நமக்கு LCM வேல்யூ என்ன? LCM வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of x ஓட வேல்யூ என்ன? நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சோம்ல a + 6 into a - 2 into g of x ஓட வேல்யூ என்ன? a - 3 a - 2. நமக்கு GCD divided by GCD என்ன கொடுத்திருக்காங்க? a - 2 கொடுத்திருக்காங்க. a - 2 நமக்கு கீழ ஒரு a - 2 இருக்கு. மேல ஒரு a - 2 இருக்கா? இத ஒண்ணே இதையும் கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் நமக்கு LCM என்ன? a plus b a minus 2 a minus 3 இதுதான் நம்மளோட LCM வேல்யூ. இது கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாமா? நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்? எல்லா வேல்யூவும் எழுதிக்கலாம். a plus 6 a plus 6 a minus 2 காமனா இருக்கு. ஸோ 1 டைம் எழுதினா போதும். ஹையஸ்ட் பவர் என்ன? 1 தான். ஸோ 1 டைம் எழுதினா போதும். a minus 3 நமக்கு ஆன்சர் கரெக்டா? இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? x power 4 - 27a cube into x x - 3a whole square. இதோட GCD வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? x - 3a. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் f of x னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் is equal to f of x is equal to x power 4 - 27a cube x. இப்போ நீங்க இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா நமக்கு x காமனா இருக்கா? ரெண்டுலயுமே நமக்கு x இருக்கு. இங்க x power 4 இருக்கு, இங்க x இருக்கு. அப்ப நம்ம x மட்டும் காமனா வெளிய எடுக்கலாமா? x மட்டும் காமனா வெளிய எடுத்தோம்னா இங்க பவர் 3 ஆ மாறிடுமா? ஏனா 4x இருக்கு. நம்ம 1x வெளிய எடுத்தாச்சு. சோ 3x minus 27 வந்து 27 வந்து நம்ம LCM எடுத்தோம்னா 27 3 9 3s are 27 3 நமக்கு 3 டைம்ஸ் வருமா? சோ அத நம்ம எப்படி 27 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 கியூப் னு எழுதிக்கலாமா? சோ 3 a 3 இந்த a கியூப் இருக்கு. இது ரெண்டுக்கும் காமனா நம்ம கியூப் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? நம்ம x ஆல்ரெடி வெளிய காமனா எடுத்தாச்சு. இந்த டேர்ம் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு? a minus
a cube minus b cube is equal to a minus b a squared plus ab plus b squared. இந்த ஃபார்முலா மாதிரி நமக்கு இருக்கா? நம்ம இந்த ஃபார்முலா மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ f of x is equal to x நம்ம காமனாக எடுத்தது அப்படியே தான் இருக்கணும். இந்த டேர்மை மட்டும் a minus b, a இருக்கிற இடத்துல xும் b இருக்கிற இடத்துல 3aவும் இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ x minus 3a என்ன வரும்? x squared, a squared, x squared plus abனா 3a into x. ஓகேவா? 3ax plus b squared na 3 squared. So 3 3s are 9 நமக்கு 9a squared. இது f of x ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் g of x செகண்ட் டேர்மா? செகண்ட் டேர்ம் என்ன? x minus 3a whole squared. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு இருக்கா? இப்போ நம்ம x squared அப்படின்னா x into x ன்னு எழுதலாமா? அதே மாதிரி x minus 3a whole squared நம்ம ரெண்டு டேர்மா எழுத போறோம். x minus 3a into x minus 3a. இப்போ இதோட பவர் 1 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பவர் 2ஆ வந்துரும். ஓகேவா? இந்த டேர்ம் எதுக்காக எடுக்கிறோம், எதுக்காக இப்படி எழுதுறோம் அப்படின்னா இங்க நமக்கு x minus 3a இருக்கு. ஸோ நம்ம கேன்சல் ஆகும்போது நமக்கு கேன்சல் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் LCM நம்ம ஆல்ரெடி மேல ஒரு ஃபார்முலா எழுதணும்ல, f of x into g of x. அது எழுதிக்கலாம். f of x into g of x divided by GCD. LCM is equal to f of x ஓட வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சோமா? இந்த வேல்யூ தான். x into x minus 3a x squared plus 3ax plus 9a squared into g of x ஓட வேல்யூ என்ன? x minus 3a x minus 3a divided by GCD ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x minus 3a x minus 3a. ஸோ நமக்கு இங்கே x minus 3a x minus 3a ஒரு டேர்ம் கேன்சல் ஆகுமா? அப்போ நமக்கு LCM வேல்யூ என்ன? x அப்படியே எழுதிக்கணும். x minus 3a இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? x minus 3a ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதாவது பவர் வந்து இங்கே ஒன்று இருக்குது. நமக்கு மல்டிபிகேஷனில் பவரை ஆட் பண்ணுவோம். 1 + 1 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பேலன்ஸ் இந்த ஃபார்ம் எழுதுகிறோம். ax + 9a squared. இது நமக்கு LCM வேல்யூ.